ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சலங்கை ஒலி சீரியலோட எபிசோட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்னென்னா ஏசிபி நைனிகா வந்துட்டு அபூர்வாவோட வீட்டுக்கு வந்து மறுபடியும் சரத்சந்திராவை யார் கொல்ல பார்த்தா அப்படின்னு சொல்லி சிசிடிவி கேமராவில் செக் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போன்னு பார்த்து ஒருத்தர் கையில் க்ளவுஸ் போட்டு அவர் சுவாசிச்சுட்டு இருக்கிற அந்த ஆக்சிஜன் மாஸ்க்கை தூக்கிடுவாங்க. அது வந்துட்டு அந்த கையில் இருக்கிற க்ளவுஸை பார்த்துட்டு இது இங்கே சுற்று வட்டாரத்தில் தான் எங்காவது இருக்கும், போய் தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டபிள் கிட்ட சொல்லியிருப்பாங்க. அவங்களும் தேடி பார்த்து எடுத்துகிட்டு வந்து தருவாங்க. இது இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இது யாருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கு உடனே மீரா இருந்துட்டு இது எங்கள் வீட்டுக்காரர் யூஸ் பண்ணுற க்ளவுஸு அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டுக்காரர் பாரு அவர் எங்கே அப்படின்னா அவர் வெளியே போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப கரெக்டாக கேபி வந்துருவாங்க. கேபி வந்தோன்னே மறுபடியும் இங்கே என்ன வந்திருக்கீங்க ஏசிபி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இங்கே என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. மேடம் எனக்கு எதுவும் தெரியாது, ஏன் மேடம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க கேபி. உடனே இருந்துட்டு உங்கள் சரத்சந்திராவை மறுபடியும் கொலை முயற்சி செய்யறதுக்கு ஆள் அனுப்பிச்சிருக்காங்க, அது தெரியுமா அப்படின்னா அவங்க ஷாக் ஆகிடுறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் அதுதான் நடந்துட்டுருக்கு, நாங்கள் அதுக்கு தான் விசாரணைக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சரி இந்த க்ளவுஸ் யாரோடது அப்படின்னு சொல்லி அந்த க்ளவுஸை தூக்கி காட்டுறாங்க. இது என்னோடது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி அந்த செவத்துக்கு பின்னாடி வந்து விழுந்தது, கால் முளைச்சி வந்து விழுந்துருச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை மேடம், இது நான் வந்துட்டு கார் துடைக்கிற க்ளீன் வாஷிங் பண்ணுறப்ப கையில் போட்டு இதை நான் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அலசி காய போட்டிருப்பேன். அது காற்றுக்கு வந்து அங்கே விழுந்துருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல மேடம் அது, ஆனால் நான் காருக்கு வாஷ் பண்ணுறதுக்கு தான் நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இருந்துட்டு கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு சரத்சந்திரா கொலை முயற்சி விஷயத்தில் நான் எப்போல்லாம் உங்களை விசாரணை கூப்பிடணும் அப்போல்லாம் நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் மீரா வந்துட்டு மாடி படிக்கட்டுலேருந்து கீழே இறங்கி வர்றப்ப கால் வலிக்கு விட்டு கீழே விழுந்துடுறாங்க. கீழே விழுந்த உடனே மயக்கம் போட்டுடுறாங்க. இதை பார்த்துட்டு பூமி பதறிட்டு ஐயோ அத்தை என்னாச்சுன்ட்டு ஓடி வராங்க. ஓடி வந்து பார்க்குறாங்க. அவங்க கண்ணு முழிச்சே பார்க்க மாட்டாங்க. கூப்பிட்டு பார்க்குறாங்க எல்லாத்தையும், யாருமே வர மாதிரி தெரியல. சரி அப்போ நாமளே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் வர சொல்லி காரில் மீராவை எடுத்து போட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. இந்த சமயத்தில் அபூர்வா ஒரு பிளான் போடுறாங்க. அது என்னன்னா பூமி வந்துட்டு கடத்திட்டு போய் ஒரு காட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போய் ஆளை வச்சு கொன்று ஒரு எலும்பு கூட கிடைக்காத அளவுக்கு பண்ணிடணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட பிளானு. இதை வந்துட்டு அவங்க ரவுடிங்கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து பூமி வந்துட்டுருக்கிறா காரில், மீராவை கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கா, நீங்கள் வந்துட்டு காரை வந்து கொக்காட்டி நிறுத்தி நீ வந்து அவங்களை கடத்திட்டு போய் இந்த மாதிரி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் உடனே அவங்க சித்தி வர்றாங்க. என்ன அபூர்வா ஒரு சூப்பர் பிளான் போட்டிருப்பியாட்டிருக்கு அப்படின்னு. ஆமாம், இனிமேல் நம்மளுக்கான எந்த ஒரு எதிரியுமே இல்லை, இனிமேல் பூமி இருந்த தடயமே இருக்காது, அவள் வந்துட்டு யார் கைக்கும் கிடைக்க மாட்டா, அவளோட எலும்பு கூட யார் கைக்கும் கிடைக்காது, உன்னை எப்படி வந்து அந்த ககன் காப்பாற்றுறான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வாவும் சித்தியும் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு பூமி மீராவை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டுருக்காங்க. காரில் டிரைவர் மட்டும்தான் இருப்பார். அவங்க வந்துட்டு மீரா வந்து மயக்க போட்ட நிலையிலேயே தான் இருப்பாங்க. அப்பன்னு பார்த்து திடீர்னு அபூர்வா அனுப்பிச்ச ரவுடிங்க வந்துட்டு காரை வந்து குறக்காட்டி நடுவில் நிறுத்தி பூமி வந்து கடத்திட்டு போயிடுவாங்க. யாரா நீங்கள் இங்கே வந்து நடு ரோட்டில் வந்து நின்று இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் என்ன சொன்னாலும் டிரைவர் அடிச்சு போட்டு பூமி வந்துட்டு கடத்திட்டு போயிடுவாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு அபூர்வா வந்து எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த ரவுடிங்களோட ஃபோன் வருமா, இல்லை பூமி கடத்திட்டு போயிட்டா அப்படிங்கிற செய்தி டிரைவர் ஃபோன் பண்ணுவானா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. அதே மாதிரி டிரைவர் வந்துட்டு ஃபோன் பண்ணுவா. மேடம் இப்படி வந்துட்டு பூமி வந்து கடத்திட்டு போயிட்டாங்க, நான் வந்துட்டு மீராவுக்கு அடிபட்டுருச்சுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகலான்ட்டு போயிட்டு இருக்கிறப்ப இப்படி வந்து ரவுடிங்க யாருன்னே தெரியல, அவங்க வந்து இப்படி பூமி கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னோடனே அபூர்வாவுக்கு ஒரே சந்தோஷமாயிரும். ஆனால் அதை வாய்ஸில் காமிச்சிக்காம மூஞ்சியில் மட்டும் காமிச்சிக்கிட்டு அப்படியா எப்படியாச்சு, யார் இப்படி கடத்திட்டு போனாங்கன்னு தெரியல, ஐயோ பூமி கடத்திட்டு போயிட்டாங்களா, என்னாச்சுன்னு தெரியல, யார் கடத்தினாங்கன்னு தெரியலையே அப்படின்ட்டு வாய்ஸில் மட்டும் சொல்லிட்டு மூஞ்சியில் அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் சரி நான் பார்த்துக்கிறேன், நீ மீரா போய் ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் அட்மிட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே சரின்ட்டு அவங்களும் ஃபோனை வச்சுட்டு ஹாஸ்பிட்டலில் அவங்கள கூட்டிகிட்டு போயிடுறாங்க. பக்கம் வந்து நட்சத்திராவை காட்டுறாங்க. நட்சத்திராவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நட்சத்திராட்டு கேட்குறாங்க, நீ எப்பவுமே உங்கள் மாமா வந்துட்டு உன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா உன்ற கோவத்தில் நீ யாருக்கு எங்கேயும் வரவும் மாட்டேன், பார்ட்டிக்கெல்லாம் எங்கேயும் வரமாட்டேன் கூப்பிட்டாலும், ஆனால் நீ அதெல்லாம் இப்போ நினைக்காம உங்கள் மாமா உன்னை ரிஜெக்ட் செஞ்சாலும் கூட பரவாயில்ல அப்படின்னு பார்ட்டிக்கெல்லாம் வந்திருக்கேன், என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு கேட்குறாங்க. நட்சத்திரம் இருந்துட்டு நீ கரெக்டாக புரிஞ்சு வச்சிருக்கிற, ஏன்னா நீ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் இல்லை, அப்போ உனக்கு தெரியாமல் இருக்குமா, சரி சொல்கிறேன் கேளு அப்படின்னு சொல்லிட்டு 2 காரணம் இருக்குது அதுக்கு. ஒரு காரணம் வந்து அம்மாவோட பிளானு, அது வந்து நான் சொல்ல மாட்டேன். இன்னொரு பிளான் வந்துட்டு அப்புறம் நான் சொல்கிறேன். இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னா எங்கள்
எங்கள் மாமாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, அதாவது ககனோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவன் பேர் வந்து விஸ்வக். அவன் வந்து மாமா இல்லாமல் எதுவுமே பண்ண மாட்டான், எந்த ஒரு செலிப்ரேஷனும் பண்ண மாட்டான். அவன் வந்தால் தான் எதுவுமே பண்ணுவான். அப்படி இருக்கிற ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டோட பார்ட்டியில் தான் நம்ம இருக்கோம். அங்கே பாரு அவன் தான் அது அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு காமிக்கிறாங்க. அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி க்ளோஸ் ஃப்ரெண்ட் கேட்குறாங்க. உடனே வந்துட்டு அதுதான் காரணமே, இப்போ மாமா அங்கேருந்து வருவார், வந்தோடனே இன்னைக்கு எனக்கும் மாமாவுக்கும் ஃபர்ஸ்ட் நைட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே உனக்கும் மாமாவுக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டா, நீ என்ன பைத்தியமாட்ட பேசிகிட்டு இருக்க, உங்கள் மாமா தான் பூமி லவ் பண்ணுறதாச்சே, உன்னையோட எப்படி ஃபர்ஸ்ட் நைட் வச்சுக்குவாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுதான் இப்போ என்னோடய பிளானு. இப்போ வந்துட்டு மாமா அவளோட ஃப்ரெண்டை பார்க்குறக்காக வருவார், வந்தோடனே செலிப்ரேஷன் ஆரம்பிச்சிடும். அந்த மூடில் இருக்கிறப்ப கரெக்டாக அவர் குடிக்கிற ஜூஸில் நான் வந்துட்டு மயக்க மருந்து கலந்துட்டு அவரை வந்துட்டு என் மேலே தப்பாக நடக்கிற மாதிரி ட்ரை பண்ணி நான் வந்துட்டு அதே மாதிரி ஃபர்ஸ்ட் நைட் முடிச்சிடுவேன். முடிச்ச உடனே எப்படி இருந்தாலும் இந்த காலத்தில் எப்போவுமே ஃபர்ஸ்ட் நைட் முடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக கல்யாணம் பண்ணியே தான் நான் ஆகணும். அப்போ கல்யாணம் பண்ண வச்சிருவேன், என் கழுத்தில் தாலி கட்ட வச்சிருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அவங்க ஃப்ரெண்டு இருந்துட்டு அப்போ பூமி அப்படின்னா, பூமி தான் அம்மா பிளான் போட்டிருக்காங்கல்ல, அவள் இன்னைக்கோட க்ளோஸு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் அப்படியா அப்படின்ட்டு அவங்கெல்லாம் ஷாக் ஆயிடுறாங்க. அப்புறம் உடனே அந்த பேரர் கூப்பிட்றாங்க, அவங்களுக்கு பணம் கொடுக்குறாங்க. இந்த ஜூஸில் இப்படி மயக்க மருந்து கலந்துடணும் ககன் குடிக்கிற ஜூஸில் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டுறாங்க. அப்புறம் அவங்களும் அது வாங்கிட்டு போயிடுறாங்க. அப்புறம் அதே மாதிரி அது நடக்குது. ஆனால் ஜூஸை வந்துட்டு ககன் குடிக்க மாட்டாங்க. இருந்தும் ககனை வந்துட்டு ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அப்புறம் கமான் மாமா கமான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபர்ஸ்ட் நைட் இது பண்ணுறதுக்காக வாரண்டரியாக அவங்ககிட்ட ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க. உடனே ககன் வந்துட்டு தூக்கி வீசிட்டு, என்ன பண்ணிட்டு இருக்க, நீ எல்லாம் ஒரு பொண்ணு தானா, இந்த மாதிரி நடந்துட்டுருக்க, ஒரு ஆம்பளை பையன்கிட்ட எப்படி நடந்துக்கணும் உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன மாமா, நான் தான் உன்னோட மாமா பொண்ணு, நீ என்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்காமல் வேறு யாருக்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்குவேன், சொன்னால் கேளு மாமா, நீ ஆனால் இப்போ இருக்கணும், இருந்தால் நாளைக்கு காலையில் உனக்கு கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எந்த காரணத்துக்கு கொண்டு அந்த மாதிரி நடக்கவே நடக்காது, நீ கனவுலையும் கூட நினச்சிடாத அந்த மாதிரி நடக்கும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓ, எதுக்காக நீ இப்படி சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியும், பூமி இருக்க மட்டும் அவன் மட்டும்தான் உன்னுடைய காதலி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் நான் அப்படின்னு உங்கள்கிட்ட சொன்னேன்னா, அப்படி சொன்னாலும் சொல்லாட்டியும் அவளோட கதை இன்னைக்கோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன சொல்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு ககன் கேட்குறாங்க. ஆமாம், இன்னைக்கோட அவளோட கதை முடிஞ்சு, இன்னைக்கு அம்மா வந்துட்டு அவளை கொலை பண்ணுறதுக்கு ஆள் அனுப்பிச்சாச்சு, அவள் வந்துட்டு அவ்வளோதான் இன்னையோட முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே ககனுக்கு ஷாக் ஆயிடுது. என்ன சொல்கிற நீ, பூமி எங்கே போ அப்படின்னு சொல்லிட்டு பூமிக்கு உடனே கால் பண்ணுறாங்க. பூமி ஃபோன் எடுக்க மாட்டாங்க. ஃபோன் வந்துட்டு மீரா கூட்டிகிட்டு போகிற ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிற காரில் இருக்கும், அது வந்துட்டு ஃபோன் எடுக்கவே மாட்டாங்க. அப்புறம் ஃபோன் மேலே ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் டிரைவர் அட்டன் பண்ணி இப்படி வந்துட்டு பூமி கடத்திட்டு போயிட்டாங்க, நானும் மீராவும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டுருக்குறோம், மீரா மேடமும் ஹாஸ்பிட்டல் போயிட்டுருக்கோம், அவங்க வந்துட்டு கீழே விழுந்துட்டாங்க, அதனால் நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம், இப்போ பூமி வந்து நடுவில் வந்து யாருன்னே தெரியல ஒரு ரவுடிக்கு வந்து கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே ககனுக்கு ஷாக் ஆயிடுது. அப்புறம் நட்சத்திரம் வந்துட்டு கால் மேலே கால் போட்டு, பார்த்தியா இனிமேல் வேறு வழியே இல்லை, என்கிட்ட வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் உடனே அப்படியே பிளேட்டை மாற்றிட்டு ட்விஸ்ட் பண்ணி விட்டுட்டு ககன் இவ நட்சத்திராவை கடத்திட்டு போகிற மாதிரி, நீ வா அப்போ நம்ம 2 பேரும் தனியாக போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுவாங்க அந்த இருட்டில். அப்புறம் அவளும் என்ன மாமா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு, அவங்க பேசுகிறதெல்லாம் நம்பிட்டு சரி நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் ககன் வந்துட்டு இவளை கடத்தி வச்சிருக்கிற மாதிரி அபூர்வாக்கு ஃபோன் பண்ணுவாங்க. அபூர்வாக்கு உடனே ஷாக் ஆயிரும். என்ன இவன் இந்நேரத்துக்கு கூப்பிட்றா, ஒருவேளை பூமி கடத்துனது தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காமல் ஃபோன் எடுக்காமே இருக்கிறாங்க. ரொம்ப நேரம் கால் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க ககன். உடனே அவங்க சித்தி வந்துட்டு என்ன அவனுக்கெல்லாம் தெரியவா போகுது, அதுவும் இல்லாமல் இத்தச்சோடு மாநகரத்தில் அவள் கடத்தி வச்சுக்கிற எங்கேனா கண்டுவா பிடிக்க போகிறா, அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது, என்ன வந்தாலும் தைரியமாக அட்டன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சித்தி சொன்னோன்னே உடனே அபூர்வா அட்டன் பண்ணி, என்னடா இந்நேரத்துக்கு கால் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ககன் இருந்துட்டு, பூமி இப்போ எங்கே இருந்தாலும் இப்போ வீட்டுக்கு வரணும் இல்லைன்னா அப்படின்னோடனே, பூமி எங்கே இருந்தாலுமா இப்போ வீட்டில் தான் இருக்கிறா, அவள் எதுக்கு இப்போ தேவையில்லாமல் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அபூர்வா, இந்த நடிக்கிற வேலையெல்லாம் நிறுத்து, முதல்ல உன்ற நாடகத்தை நிறுத்து, எனக்கு எல்லாமே தெரியும், பூமி நீ கடத்தி ஆள் வச்சு கடத்தி இப்போ கூட்டிகிட்டு போகிற வரைக்கும் எனக்கு எல்லாமே தெரியும், ஒழுக்கு மரியாதையாக நான் சொல்கிறது கேளு, பூமி வந்துட்டு இப்போ வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே இல்லைன்னா என்னடா பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க. உன்னுடைய மகன் இருக்கிறாள் நட்சத்திரா, அவளுக்கும் நீ என்ன பூமிக்கு செய்யணும்னு நினச்சி அதே மாதிரி நடக்கும் நட்சத்திராக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படின்னு இரு, நான் வேணா அவனுக்கு செல்ஃபி எடுத்து அனுப்பிச்சுட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிவிட்டு செல்ஃபி எடுத்து அனுப்பிச்சுட்றாங்க. நட்சத்திராவும் ககனும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு செல்ஃபி காருக்குள்ளே அவங்க உட்காந்துட்டு இருப்பாங்க. இவங்க வந்துட்டு வெளியே செல்ஃபி எடுத்து அனுப்பிச்சுடுவாங்க. இதை பார்த்துட்டு அபூர்வா கூட ஷாக் ஆகிரும். உடனே ககன்கிட்ட, எதுவும் பண்ணிடாதடா அவளை அப்படிங்கிறாங்க. அப்போ எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னா நீ பூமி வந்துட்டு எப்படி போனாலும் அப்படியே திரும்பி வீட்டுக்கு வரணும், இல்லைன்னா அப்படின்னு சொல்கிற மாதிரியே நான் செய்கிறேன், நீ எதுவும் நட்சத்திராவும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. ரவுடிகளுக்கு மறுபடியும் கால் பண்ணுறாங்க. அவங்க காலை அட்டன் பண்ணவே மாட்டாங்க.
அதுக்கப்புறம் ககன் கால் பண்ணுறாங்க. ககன் போய் என்ன கால் பண்ணியா நீ அவங்ககிட்ட சொன்னியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அவங்க ஃபோன் எடுக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னோடனே நீ எனக்கு அந்த நம்பரை ஃபார்வேர்டு பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்வேர்டு பண்ணிவிட சொல்கிறாங்க. அப்புறம் அதே மாதிரி அதே காட்டுக்குள்ளே ககனும் நட்சத்திராவும் காரில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த டைமில் அந்த ரவுடி பசங்க வந்து அந்த காட்டுக்குள்ளே பூமியை துரத்திட்டு போகிறாங்க. பூமி துரத்துன அந்த சத்தத்தை கேட்டோடனே பூமியோட சத்தத்தை கேட்டோடனே ககன் பின்னாடியே ஓடுறாங்க. பூமி வந்து துரத்திட்டு ரவுடிங்க போகிறாங்க. ரவுடிகளை பார்த்துட்டு ககன் திருப்பி துரத்திட்டு போகிறாங்க. ககனை பார்த்துட்டு நட்சத்திரா பின்னாடியே போகிறாங்க. இதோட எபிசோட் முடிஞ்சிருது. தேங்க்யூ.